நம்ம காட்டில் அரை கிராசிங் பருத்தி ஊனிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். பாருங்கள் 5-6 ஆள் ஊனிக்கிட்டு இருக்கு. அரை கிராசிங் பருத்தி ஊனிக்கிட்டு இருக்கோம். மிதமான மழை பெஞ்சிருக்கு நம்ம ஊரில். அதிக மழையில் மிதமான மழை பெஞ்சிருக்கு. நம்ம காட்டில் இப்போ அரை கிராசிங் பருத்தி ஒரு 60 சென்ட் பருத்தி ஊன்றோம். இன்னும் ஏற்கனவே 30 சென்ட் 35 சென்ட் பருத்தி ஊனிடணும். ஒரு 3.25 குண்டால் எடுத்து வந்தோம். இப்போ ஒரு 60 சென்ட் பருத்தி ஊனிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2வது ஐட்டம். ஏற்கனவே ஊனின காசே வரல, ஆனால் அதுங்காட்டியும் இப்போ கிராசிங் பருத்தி ஊன ஆரம்பித்தாச்சு. கரெக்டாக அருமையாக ஊனிகிட்டு இருக்கா. கச்சிதமாக பார்த்து ஊனிட்டு வாங்க. 1/2 அடிக்கு ஒரு 1/4 அடிக்கு ஒரு விதை ஊனுங்க. தண்ணிலாம் ஒரு ட்ரிப்பு தானே, சொட்டு நீர் தானே. 1.25 அடிக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்து கச்சிதமாக ஊனிட்டு வாங்க. அது இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது 2 அடி பார்த்து கச்சிதமாக ஊனுங்க. போடுங்கண்ணே, உனக்கு தெரியாதுதா. பார்த்து கச்சிதமாக ஊனி விடுங்க. அண்ணங்காட்டில் ஏமாத்திட்டு வந்துருப்பாரு. நீ மட்டும் 2 அடிக்கு ஒரு விதை ஊனிட்டு வந்துருப்பார. கையால் ஊன நீ முத்து சோளத்துக்கு தான் குச்சி எடுத்துட்டு ஊனுவாங்க. நீ பருத்தி விதைக்கே குச்சி எடுத்துட்டு ஊன்றான். பார்த்து செய். பரவாயில்ல. இங்கே என்ன ஒரு ஆணாள் பருத்தி ஊனுதாடுது? நீங்கள் கூப்பிட்றீங்களா? விதை எண்ணி ஊனிட்டு இருக்காப்புல ஆணாள். பொண்ணாள் எங்கே போயிட்டுருது மேனா, ஆணாள் மேனை எங்கே வருது. ஒரு மேனை என் பாப்பா மேனை போயிட்டு திரும்பி ரிட்டன் வருது. நிஜமால முன்னே பாப்பா போயிட்டுருக்கா எல்லாத்துக்கு முன்னே. அதனால் பின்னாடி இருக்கியா? சரி.